نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم وقال نبينا صلى الله عليه وسلم من لم يغزو ولم يحدث بالغزو مات على شعبة من النفاق. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் அராஜகத்தை, அட்டூழியத்தை, ரவுடிசத்தை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிவோம். அராஜகம் கூடாது, அநீதி கூடாது, ரவுடிசம் கூடாது என்பதை எவ்வளவு அழுத்தமாக இஸ்லாம் சொல்லுமோ அதே போன்ற அழுத்தத்தை, தைரியத்தை, துணிச்சலை, வீரத்தை வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லும். ரவுடிசம் எந்த அளவுக்கு கூடாது என்பதை இஸ்லாம் கடுமையாக சாடுகிறதோ அதுபோல புறமுதுகிட்டு ஓடுவது, பயந்து பயந்தாங்கொல்லியாக இருப்பது, கோழைத்தனமாக இருப்பது, இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவே ஆதரிக்காது. அதற்கு பல வகையான சான்றுகளை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்பொழுது சொன்ன அத்தனையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் திருமறை குர்ஆனில். இந்த ஒரு வசனம் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். இந்த விஷயத்திற்கு ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅ்தது அலைஹி பிமிஸ்லி மா அஅ்ததா அலைக்கும். அவர்கள் வரம்பு கடந்தால் அது போன்று நீங்கள் வரம்பு கடங்கள். இந்த ஒரு வார்த்தை போதுமானது. நாம் அட்டுழியம் செய்யக்கூடாது என்பதை சொல்லும், அராஜகம் செய்யாது என்று சொல்லும், நீங்கள் வரம்பு கடக்காதீர்கள் என்று சொல்லும், ஒருவன் வரம்பு கடக்கும்போது பயந்து கொண்டு இருக்காது என்று சொல்லும், துணிச்சலாக எதிர்த்து நில் என்று சொல்லும். அத்தனை உள்ளடக்கக்கூடிய ஒத்த வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஃபமன் இஅ்ததா அலைஹி ஃபஅ்தது ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅ்தது அலைஹி பிமிஸ்லி மா அஅ்ததா அலைக்கும். அவர்கள் அக்கிரமத்தை செய்ய முன்வருகிறார்கள், வரம்பை அவர்கள் கடக்கிறார்கள், நீங்களும் வரம்பு கடக்கும் பொழுது வரம்பை கடந்து விடுங்கள். இது திருமறை குர்ஆன் வசனம். நான் ஏன் என்னமோ இதை வச்சுக்கிட்டு நான் போர் செய்ய சொல்லவே இல்லை. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து கொண்டு எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் இஸ்லாமிய ஆட்சி சொல்லும். அதே நேரத்தில் தனிநபராக இருக்கும் பொழுது, ஒரு தெருவில் வசிக்கும் பொழுது, ஒரு ஜமாத்தில் இருக்கும் பொழுது, ஒரு கூட்டாக செயல்படும் பொழுது இதற்கும் சில நேரங்களில் இந்த வரம்பு மீறுதல் தேவைப்படுகிறது என்பதை திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் திருமறை குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கலாம். இதை சொல்வதற்கு முன்னால் பெரும்பாலான இடங்களில் ஜமாத்துகளில் மனிதர்கள் இதை கோழையாக்குவதற்காக ஒரு சில விஷயத்தை சொல்வார்கள். அது என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உச்சியையும் தாடியும் பிடித்து உலுக்கினார் என்ற வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரச்சனை, அதாவது மக்களுக்கு உபதேசத்தை செய்யாமல் அவர்கள் செய்த அந்த குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தீரே என்ற கோபத்தில் மக்கள் காளை மாடை கடவுளாக நம்பினார்கள். இதை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று வருகிறார். என்னடா இந்த அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பார்த்து சும்மா இருக்கே என்று
விஷயத்தையே கேட்காமல் உச்சி முடியை தாடியை பிடித்து உலுக்கினார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரு? ஒரு நபி இன்னொரு நபியுடைய உச்சி முடியை தாடியை பிடிச்சி ஒரு உலுக்கி, என்ன பார்த்துட்டு இருந்த கேட்கிறே நீ என்று அடித்து கொள்வது போல உலுக்கினார். இப்படி மூசா நபி டென்ஷனாக கோபத்தில் உலுக்கும் பொழுது ஹாரூன் நபி பதில் சொல்கிறார், ஃபலா துஷ்மித் பியல்லாடா, நம்முடைய சண்டையின் மூலமாக எதிரிகள் சந்தோஷப்படுவார்கள், சண்டை பிடிக்காது. இது குர்ஆன் வசனம். அதாவது ஒரே கருத்தில் இருப்பவர்கள் சண்டை போடும் பொழுது, இப்ப முஸ்லிம்கள் இது ஒரு வகையில் கருத்து, இயக்கங்கள் வெவ்வேறு இயக்கங்கள், இப்படி ஒவ்வொரு கோணத்தில் ஒரே சூழ்நிலை இருக்கும்ல. ஒரே கருத்தில் இருக்கக்கூடிய நாம் சண்டை போடுவதன் மூலமாக எதிரிகள் சந்தோஷப்படுவார்கள் என்று ஹாரூன் நபி சொல்கிறார். உடனே மூசா நபி விட்டுவிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுக்குள்ள அடிச்சிட்டு இருக்க கூடாது, அதான் அர்த்தம் இருக்கு, அது சந்தேகம் கிடையாது. நம்மளுக்குள்ள அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, பிரச்சனை பண்ணவே கூடாது. இதை எப்படி நாம ஃபாலோ பண்றது? இதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால் எல்லாருடைய எண்ணமும் ஒழுங்காக இருக்க வேண்டும். நான் மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, நீங்க மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு இயக்கம் ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு ஜமாத் ஃபாலோ பண்ண முடியாது. ஒருவர் இதை ஃபாலோ பண்ண முன் வரும் பொழுது எதிர்தரப்பில் உள்ளவர்களும் இதை உணர வேண்டும், இல்லைன்னா ஃபாலோ பண்ண முடியாது. உதாரணமா இருக்கேன், என்ன வந்து ஒரு சட்டையை பிடிக்கான், முஸ்லிம் ஒரு அப்துல் காதர் என்ன சட்டையை பிடிக்கிறான், நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்குள்ள அடிதடி வேண்டாம், ஒம்பு வேண்டாம், சட்டையை விடு அப்படின்னு சொல்லணும். குர்ஆன்ல இருக்குல்ல, ஹாரூன் நபி சொன்ன உடனே மூசா நபி விட்டுட்டார்ல, இது குர்ஆனுடைய வழிதான். நான் சொல்றேன் சட்டையை விடு. என்னடா சட்டையை விடுறதுங்கிறான், நான் என்ன செய்வது? சண்டை புடின்னு அர்த்தம். அப்புறம் என்ன சட்டையை பேச விடுறது? புரியுது அவங்களுக்கு? அதுக்கு பிறகு பேசாம இருந்தா நான் ஒரு பைண்டா பள்ளி கோலை, இஸ்லாம் ஒத்துக்கல. நான் ஒன்றை சொல்கிறேன் என்றால் நானும் அவனும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. நான் மட்டும் எடுக்கணும், எடுத்துட்டு போயிடுவேன். பீடி சிகரெட் குடிக்கூடாது, நான் மட்டும் செய்யாமல் தரலாம். சாராயம் குடிக்கூடாது, நான் செய்யாமல் தரலாம். ரெண்டாவது தொழிட்டு போயிடலாம். சண்டை பிடிக்க கூடாதுன்னா நான் எப்படி சரியாக இப்படி இருக்குது இஸ்லாம் வேண்டாம் சொல்லணும், அவனும் அப்படி வர வேண்டும். அதுக்கு மேல சட்டையை பிடிச்சாலும் விடக்கூடாது. இதுதான் அந்த வசனம். ஃபமன் நிஅதத அலைஹி ஃபஅதது அலைஹி பிமிஸ்லி மா அத்தத அலைக்கும். ஃபமன் நிஅதத அலைக்கும் ஃபஅதது அலைஹி. அவன் எவனாக இருந்தாலும் சரி, வரம்பு கடந்தால் வரம்பு கட, அவன் வரம்பு கடந்தது போல வரம்பு கட. இந்த முட்டாள்தனமான சமாதானம் இஸ்லாத்தில் கிடையாது. முட்டாள்தனமான சமாதானம் தெரியுது உங்களுக்கு? உதாரணமா இங்க பள்ளிவாசல் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்களை சண்டை பிடிக்க வர்றான், சண்டைக்கு வர்றான், அடிக்க வர்றான், நீங்க திருப்பி அடிக்க போறீங்க. சில பெருசுகள் பார்த்துட்டு அவன் தான் முட்டாள்தனமா பள்ளிவாசல் அடிக்க வர்றான், நீ அப்பா அமைதியா போக வேண்டியதானே. இந்த கிறுக்குத்தனத்தை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. நம்ம அடிக்க வந்தா, அவன் மிதிக்க வந்தா எப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு வசனம் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகையான போர்க்களங்களை கண்டவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மத்தார் மாதிரி இல்லை, 10 தலைவர்கள் மாதிரி இல்லை, அதெல்லாம் விவரிக்க ஜும்மா பத்தாது. ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ரொம்ப காரமான வாசம், கடுமையாக சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் துகாத்திலுன கௌமன் நகசு ஐமானஹும் வஹம்மு பிஇக்ராஜி ரசூல் வஹும் பதவுக்கும் அவ்வள மர்ரத்தின் அத்தக்ஷௌனஹும் ஃபல்லாஹு அஹப்பன் தக்ஷா. அல்லாஹ் கேட்கிறான், அதாவது உங்களிடத்தில் ஒப்பந்தத்தை மீறினார்கள், உங்கள் ரசூலை ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தார்கள், வம்புக்கு வந்தார்கள், இவரிடத்தில் சண்டை பிடிக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது? திருமலை குர்ஆன் கேட்குது. அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒப்பந்த மீறல் செய்தான். அந்த நபியை ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தான், வம்புக்கு வந்தான். ஒரு படவுக்கும் அவ்வள மரணத்தில் முதலில் சண்டைக்கு வந்தவன் அவன். அர்த்தம் என்ன பார்க்கணும்? நம்ம முந்திட்டு வம்பு சண்டைக்கு யாரும் போக கூடாது, நாம வீணா யாரும் முதல்ல பேசிடக்கூடாது. அவன் வம்புக்கு வர்றான், ஊரை விட்டு துரத்தன்னு நினைக்கிறான். உன்னை அரசு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் நபியே, உன்னை கைது பண்ண வேண்டும், இல்லையே கொலை செய்ய வேண்டும், இல்லையே ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தார்களே, இவர்களிடத்தில் சண்டை போடாமல் இருப்பதற்கு என்ன கேடு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அம்மாலக்கும் அல்லா துகாத்திலும், ஏன் அப்படி இருக்கீங்க? எதுக்கு இப்படி இருக்கணும்? யா அய்யுஹன் நபியு ஹர்ரிலில் முஃமினீன அலல் கித்தால், சண்டை பிடிக்க தூண்டு நபியே குர்ஆன்ல இருக்கு. இதே ஒன்பது சண்டை எடுத்து விட்டுறான்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு மனிதனுக்கு அக்கிரமத்தை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு வேணுங்க. அக்கிரமத்தை எதிர்க்காம என்ன நடந்தாலும் போல மையத்து மாதிரி முஸ்லீம் இருக்கக்கூடாது. மையத்தா பேனா
இழிச்சவாயனா? அராஜகம் கூட அபூஜஹலுடைய அகம்பாவம் அவனிடத்தில் இருக்குமானால் உமருடைய தைரியம் இருக்க வேண்டும் இஸ்லாம். அபூபக்கர் சித்திக்குடைய தைரியம் வேண்டும். அப்படி இல்லைன்னா எப்படி இஸ்லாத்தை சொல்றது? மார்க்கெட் நீங்க சொல்லவே இல்லாத ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட வேண்டாம ஒரு வாட்ச்மேன் போலீஸ் மாதிரி வந்து பயந்து ஓடுங்க. கான்ஸ்டபிள் பார்த்து வாட்ச்மேன் பார்த்து போலீஸா இருந்தால் இருக்குமோ? அப்ப உள்ளத்தில் இயற்கையிலேயே தைரியம் இருக்க வேண்டும், உணர்வுகள் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் போர் குணங்கள் இருக்க வேண்டும். குர்ஆன்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் யகுசு வலம் ஹஜ்ஜத் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுஅபத்தி மின் நிஃபாக். யார் போர் செய்யவில்லையோ, உள்ளத்தில் போர் குணம் இல்லையோ. ஏன் அப்படி சொல்றாங்க? எல்லோருக்கும் போர் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வராது. ஒரு நாட்டில் தான் போர் செய்ய ராணுவத்தில் இருந்தா தேவைப்படும். ஒரு நாட்டில் ராணுவத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் செய்யணுங்கிற சூழ்நிலை ஏற்படும். மல்லம் யகுசு போர் செய்யல, ஓகே, எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை கிடையாது. வலம் ஹஜ்ஜத் நஃப்ஸஹு பில் கஸ்வி குறைந்தபட்சம் போர் குணம் இல்லை என்றால், போர் குணம் இருக்கணும். ஒரு பூனையை தனி ரூம்ல அடைச்சு போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாயை பூனைய கல்ல எடுத்தா ஓடக்கூடிய பூனை தனி அடிச்சு நாம் இனிமேல் செத்து விடுவோம் என்ற பயம் பூனைக்கு வரும்பொழுது மிளகு எழுத்து நிற்குது இல்ல. அப்போ போர் குணம் இல்லை என்றால் அவன் மனிதனே கிடையாதுங்கிறதாக சொல்லலாம். மல்லம் யகுசு போர் செய்யவில்லை, வலம் ஹஜ்ஜத் நஃப்ஸஹு பில் கஸ்வி போர் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லை. மாத்தாலா ஷுஅபத்து மின் நிஃபாக் அவன் ஒரு வஞ்சகன், அவன் ஒரு முனாஃபிக், அவன் ஒரு சந்தர்ப்பவாதி, ஃப்ராட். நபிகள் பெருமானார் சொன்னார். அதனால அப்படி உணர்வு இல்லாம எப்படி சொல்றோம் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன் உடமைக்காக கொல்லப்பட்டாலும், நீ பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் என்பதற்குல்ல, உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் ஜிஹாதி தானே, அவன் ஷஹீத் தானே. அப்படி போர் செய்ய வேண்டியதில்லை. பஸ்ல நீ போற, உன்கிட்ட பணம் இருக்குது, பிக் பாக்கெட் அடிக்கிறத கத்தியை தூக்கி நிக்கிறான், 2 பேர் கத்தியை தூக்கான், 50 பேர் இப்படிங்கிறான ஒரு பஸ்ல. துப்பாக்கியை தூக்கணும்னா அதுக்காக துப்பாக்கி தூக்கணும்னா சுட சொல்ல சார் முடியும்னு கேட்க முடியாது. அப்படியே செய்ய முடியாது. கத்தியை தூக்கி 2 பேர் வர்றான், 50 பேர் இருக்கான். கத்தியை வச்சு மிரட்டிட்டு 50 பேர் தாலி செயின் எல்லாம் அடிச்சு போயிடுறாங்க. இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன் உடமைக்காக நீ ஃபைட் பண்ண. 50 ரூபாய் தான், 100 ரூபாய் தான், 1000 ரூபாய் தான் எடுக்க போறான். நானா அவன் என்னடா அக்கிரமத்துக்கு அவன் துணிஞ்சு நிற்கிறான், அயோக்கியத்தனத்துக்கு துணிஞ்சு நிற்கிறான், ரவுடிசம் பண்ணிட்டு வர்றான். நம்ம இதுக்கு மேல இந்த ரவுடிசம் தயாரிட்டு இருக்கணுமா? தன் உடமைக்காக போர் செய், சண்டை போடு, பயங்கரமான அடிகள் வரட்டும், உங்களை குத்தி கொல்லட்டும், நீ ஒரு ஷஹீத். இங்க என்ன ஃபைட் போரா பண்ண போறோம்? பாகிஸ்தான்ல போய் போருக்காக இல்ல, உன் வீட்டுக்குள்ள கொள்ளைக்காரன் இறங்கிட்டான், முகமூடி திருட இறங்கிட்டான். துப்பாக்கிக்கு பயந்தால் அர்த்தம் இருக்குது, அது சக்திக்கு மீறியது, அது நம்ம ஏற்றிருக்க இயலாது. கத்தி வச்சிருக்கான், விளக்குமாறு கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. இப்படி துணிந்து நிறுங்கிறாக சொல்லலாம். மன் குத்தில தூனமாரி ஃபஹுவ ஷஹீத். தன் உடமைக்காக எதிர்த்துடன், அக்கிரமத்துக்கு தலை சாய்க்காத, அக்கிரமத்திற்கு தலை சாய்க்க கூடாத எண்ணம் வந்து விட்டாலே அயோக்கியர்களுக்கு வாழ்வு இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குல்ல, மஸ்ஜிதுல் ஹராம் என்ன? காபத்துல்லா, மக்கா. காபத்துல்லாவை சண்டை போடலாமா? பள்ளிவாசல்ல சண்டை போட்டாலே பெரிய தப்பு நம்ம நினைக்கிறோம், சாதாரண பள்ளிகள்ல. காபத்துல்லாவில் சண்டை போடலாமா? சண்டை போடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வலா துகாத்திலுஹும் இன்தல் மஸ்ஜிதுல் ஹராம். காபத்துல்லாவில் சண்டை போடாதீர்கள், காபத்துல்லாவுக்குள்ள சண்டை போடாதீங்க. ஹத்தா யுகாத்திலுக்கும், அவர்கள் சண்டைக்கு வந்தால் அல்லாஹ் சொல்றான். அட நீ சண்டை போடக்கூடாது நினைக்கிற, காபத்துல்லாவுல பள்ளிவாசல் சண்டை போடக்கூடாது நீ நினைக்கிற கரெக்ட். அவன் பள்ளிவாசல் சண்டை இருக்கிறான், அவனா எவனா இருந்தாலும் எது, குறிப்பிட்ட ஒரு மதத்தினான் சொல்லல, குறிப்பிட்ட இயக்கத்தில் எவனா இருக்கட்டுமாங்க. நம்ம கூட இருக்கிறவருக்கு அப்படியே வச்சுக்கிறதுங்க. பள்ளிவாசல் சண்டை இருக்கிறான், பள்ளியில் சண்டை போடாதீர்கள், காபத்துல்லாவில் சண்டை போடாதீர்கள். ஹத்தா யுகாத்திலுக்கும், அவர்கள் சண்டைக்கு வந்தால் ஃபக்துஹும், வெட்டு. அவன் வந்தா வெட்டு, பள்ளிவாசல்ல அவன் குத்த வந்தா குத்து. என்னடா குர்ஆன் இப்படி காரசாரமா சொல்ல நினைக்க? காரசாரமா குர்ஆன் சொல்லுது, நான் சொல்ல நினைக்காதீங்க. இப்ப சில பேருக்கு அப்படி தேவையில்லாம் வம்ப எடுத்துருவார் திடீர்னு போலீஸ் நம்மள என்ன சொல்ல, அவர் பேர் அவர் போய் கூட்டு வாயான்னு சொல்லுங்க. அது சொல்ல முடியாதா? போலீஸ் வரான், சிஐடி வரான், நாங்க என்ன சார் செய்வோம், வேண்டாம் சொல்ல, அந்த கூட்டு சொல்லுங்க. அப்படி என்ன
நான் என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன தற்காத்து ஆகணும். அப்படியே என்ன ஆகும்? நான் அவரை கொலை செய்து விட்டால் கூட இந்த நாட்டின் சட்டப்படி கூட குற்றம் கிடையாது. தற்காப்புக்காக சுட்டாங்க. தற்காப்பு சுட்டா என்ன அர்த்தம்? நான் கொல்லாதே என்ன கொண்டுருவான், அதான் அர்த்தம். நான் வெட்டாதே என்ன வெட்டுவான். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வலா துகாத்திலுஹும் இன்டல் மஸ்ஜிதில் ஹராம் ஹத்தா யுகாத்திலுக்கும், நீங்கள் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு போகாதீர்கள், அவர்கள் சண்டைக்கு வருவார்கள். ஆனால் ஃபக்துலுஹும், இறங்கு. சண்டைக்கு வந்து இறங்கி. இப்ப கடையநல்லூர் அப்படிதான் நடந்துச்சு. கடையநல்லூர்ல ஒரு 3 மாசத்துக்கு முந்தி கடையநல்லூர் பேட்டை ஒரு ஏரியா எங்க ஊர், அங்க வந்து சுன்னத் ஜமாத் பள்ளி பேட்டையில எங்களை தொலை விட மாட்டேன்னாங்க. அது எல்லா ஊரையும் நடக்கிறதா. ஓகே, அது உங்க உரிமை, நீங்க கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. சரி, நம்மளா ஒரு இடம் வாங்கி கட்டுறோம். நம்ம பசங்களாம் நம்ம பல இடத்துல கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல வாங்கி போடுறோம். எங்க தெருவுக்குள்ள பள்ளிவாசல் வைக்கக்கூடாது, எங்க ஏரியாவில் ஒரு பள்ளி தான் இருக்கணும் அப்படி பயங்கரமா ரகை ஆயிடுச்சு. பயங்கர ரகை என்ன ஆச்சுன்னு சொன்னா, நம்ம பசங்க ஒரு 50 பேர் நின்னா, இந்த 50 பேர் நின்ன இடத்துல ஒரு வீடு கட்டுறதுக்காக கல்ல மொத்தமா போட்டு வச்சிருக்காங்க. அவன் பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறான், 2-3 வண்டி கல்லா கிடக்கு. ஏதுல ஒரு 300 பேர் காம்போ தூக்கிட்டு வந்தாங்க. இங்க இருந்து கல்ல விட்டான் துண்டக்கான துடியக்கான வாங்கினாங்க 2 மாசத்துக்கு முந்தி. அது மாத்தி நம்மளுக்கும் நடக்கலாம். இப்போ சிரிச்சனா நாளைக்கு எனக்கு கூட நடக்கலாம் தானே. இப்ப நான் நீங்க இப்போ பேசுறேன், எங்கனாவே 50 ஒரு கத்தி எடுத்து சொல்லிவிட்டிய, அல்லது உங்களை சொல்லிவிட்டான், அவர் பேசுவார், நீ எதுக்குடா அப்படி கேட்க முடியாது. குர்ஆன்ல இருக்கிறத நான் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட தைரியத்திற்கு துணிச்சலுக்கு ஒரு ஆள் வேணுமா? நான் கேட்கிறேன். கற்பனை கேட்டுமா அவர்களுடைய துணிவு? இஸ்லாம் நபிகள் பெருமானார் சொல்லி இஸ்லாம் வளர்ந்து உமருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருந்து அரசராக மன்னராக இருந்து தொழுகை நடத்தும் பொழுது இமாம், பள்ளிவாசல் இமாம், அந்நாட்டின் மன்னர், அரசு கையில், உலகமே உமருடைய ஆட்சியை பார்த்து பயந்து பீதி கொண்டு நடுங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுல தொலை வச்சிருக்காங்க உமர் ரலியல்லாஹு. சுபுல வந்து என்ன வராவ ஏத்திட்டாங்க கத்திட்டு. ஒரு யூதன் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது வராவை ஏற்றினான் உமர. என்ன சொன்னான் உமர்? அக்கலனியல் கல், ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது. எவன் அப்பாஸ் உங்களோட எந்த நாய் என்று பார் என்று சரிஞ்சாங்க கீழே. தெரியுமா? புகார்ல இருக்க, ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது, எந்த நாயின்னு பாரு. அப்படியே மயக்கம். பார்க்கறதுக்குள்ள 4 பேரை சொல்லிட்டு ஓடிட்டான். அப்போ வரம்பு கடந்து பள்ளிக்குள்ள வந்திருக்காங்கல்ல, தொழுகிற நேரம் விட்டுருக்காங்க. இல்லைன்னா முடியுமா? எப்படியோ எழுதிருக்காம பாருங்க. சில நேரங்களில் தொழுகையில் இந்த மாதிரி தான் நமக்கு சூழ்நிலைகள் ஏற்படும். திருட்டு நான் உதாரணம் சொல்றேன். நாகர்கோயிலில் ஓடிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் தொழுகை நிற்கிறாங்க, நாங்க எல்லாம் நிக்கிறோம். எங்க பக்கத்துல ஒரு நம்ம பிக் பாக்கெட் பாய் தான். அவன் பாயின் எப்படி கண்டு திருப்பி அவனை எடுத்து கொண்டு பேர் வச்சு அவன் கத்தனா இருக்கான்னு பார்த்து பாயின் கண்டு வச்சான். அவன் பள்ளிக்கு தைரியமா வருவான். படுத்து தொழுகிட்டு இருக்கும்போது சுஜூதுல எனக்கு அடுத்த தொழுவான். 2 பசங்க முன்னால ஒரு ஆளுடைய மணிப்பரிசு இருக்குல்ல, சுஜூதுல அப்படி கீழே விழுது. மெதுவா கை விடணும். அவர் என்ன சில தொழுகிற பிடிக்கலாமா வேண்டாமா இப்படி முடிக்காது. சட்டம் தெரியாது இல்ல, அப்படி பயமுட்டு வச்சுட்டான். தொழுகிற திறந்துட்டா அதெல்லாம் 1000 ரூபாய் 500 இருக்குன்னா அப்படி 50,000 1 லட்சம் விட்டு ஓடிடுவாங்க. வைங்க, பொதுவ மனிதர்கள் அப்படி வரும்ல. அப்பா அவனை கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு தொழுகை திருத்தம் செய்வது நடக்கும். இந்த மாதிரி பள்ளி வாசலில் செய்வான். ஏன் செஞ்சா கவனிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. பள்ளிவாசல் அடிக்கும் போது சண்டைக்கு வர மாட்டான். அப்படி கிடையாது. எங்க வந்தாலும் சரி, அவர்கள் வரம்பை எந்த இடத்தில் கடந்தார்களோ அந்த இடத்தில் நீ வரம்பு கடந்து. எதுக்கு நீ பின்வாங்க? தகினும் சுமித்தகாக இருக்கும். இது நல்ல அற்புதமான ஒரு தானிக்கான வசனம். இந்த வசனம் நல்ல சார்ஜர். தகினும் சுமித்தகாக இருக்கும். எதிரிகளை சந்திப்பதில் தளர்ந்து விடாதே நபியே. உனக்கு மட்டும்தான் துன்பமா? உனக்கு ஏற்பட்ட துன்பம் அவனுக்கு உண்டு, உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் அவனுக்கு உண்டு, உனக்கு ஏற்பட்ட தொலை அவனுக்கும் உண்டு. உனக்கு மட்டும்தான் எப்படிச்சா கேள்வி வழங்க உங்களுக்கு. நான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆர்எஸ்காரன் போயிட்டு நாம ஒரு 10 பேர், ஆர்எஸ்காரன் 10 பேர் வர்றான். நம்மளுக்கு அடி நம்மளுக்கு மட்டும் அடி விடுமா? நம்மளுக்கு மட்டும் எட்டு விடுமா? நம்ம திருப்பி அவன் கூடாதா? அக்கிரமத்தை செய்யக்கூடிய, அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய அவன் அடி வாங்குவதற்கு தயார். நியாயம் பேசக்கூடிய நீ அடி வாங்க தயார் இல்லையா? அது அர்த்தம். உனக்கு ஏற்படும் கஷ்டம் அவனுக்கும் உண்டு. அவன் போலீஸ் ஸ்டேஷன் போறான், நம்ம மீட்டிங் நடத்தக்கூடாது மொத்தமா போய் போலீஸ் சொல்றாங்க. தொழிலை விட்டுட்டு போறான், வம்பு பண்றான், அரசியல் செல்வாக்கில் அநியாயம் பண்றான். அது என்ன ஒரு பள்ளப்பட்டி நடந்துச்சா இல்லையா?
இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கும். அவன் தயார், போலீஸ் நீங்க தயார் இல்லையான்னு அர்த்தம் இருக்கு. அவன் கஷ்டப்பட தயார், ஃப்ராட பண்ணிக்கிட்டு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு அவன் செய்ய தயார், நீ தயார் அல்லவா? அதான் அர்த்தம். இன் தக்கூன் தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன் கமா தஅலமூன். அது போக தர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். அதுக்கு மேல நீயும் கஷ்டப்படுகிறாய், அவனும் கஷ்டப்படுகிறான். அவனுக்கும் துன்பம் ஏற்பட்டது, உனக்கும் துன்பம் ஏற்பட்டது. ஆனால் நீ அல்லாஹ்விடத்தில் சோளத்தை எதிர்பார்க்கிறாய், அது அவனுக்கு கிடையாது. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? கூலி எவரை நீ எதிர்பார்க்கிற? அவனுக்கு கஷ்டம், துன்பம், துயரம், சொர்க்கம் கிடையாது. அதை எதிர்பார்த்து நிக்கல. எங்க மாரியாத்தா காலியாத்தா ஷாவுல் பாஷாவுல் நிக்கா, ஏதோ ஒண்ணு நிக்கிறவன். நீ ரப்புல் ஆலமீன் நிக்கிற, சொர்க்கம் கிடைக்கும் நம்புற. இதை வச்சுட்டு ஒண்ணு போக முடியாதா? வம்புக்கு போயிடாதீங்க, அநியாயத்துக்கு போயிடக்கூடாது. அதிக பிரசங்கம் தேவையில்லை. தேவை ஒரு 50 பேர் 60 பேர் கூடிடலாம். ஒரு 2 பாசைக்கு வந்து மேற்கில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுவீங்க, ஒரு 2 பேர் ஒரு பாய் நடந்துருச்சு, பாய் என்னன்னு விசாரிங்க. ஒரு 50 பேர் சங்காத்துருவேன், சதையாத்துருவேன், நான் யாரு தெரியுமா? கிளிப்பு அத்வானி போய் இல்லடா, மோடியை போய் தூக்கிட்டு மீதி. அது இஸ்ரேல் தேவையும் இல்லை. நாம ஒரு அரசியல் செல்வாக்கு அதை தட்டி எதிர்ப்பு கொடுப்போம். அப்ப திருமலை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒரு நன்மை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள், பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது என்பதற்காக அராஜகத்தை, அநியாயத்தை செய்யவே கூடாது என்பதை கவனத்தில் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வகாயிமின் நபியின் காத்தலமாஹு ரிப்பியூன கஸீர். எத்தனையோ நபிமார்களுடன் சேர்த்து எத்தனையோ படைகள் சண்டைக்கு போயிருக்கின்றன. இந்த உலகமே அப்படித்தான் அர்த்தம். நீங்க என்ன இந்த பிரச்சனை எனக்கு உலகமே, இந்த உலகம் படைத்தனா இருந்து வகாயிமின் நபியின் காத்தலமாஹு ரிப்பியூன கஸீர். எத்தனை படைகள், எத்தனை நபிகளோடு சேர்ந்து எத்தனை போர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் வமா லாஃபு வமஸ்தகானு. தளர்ந்து பலவீனப்பட்டு பின்வாங்கி விடவில்லை அவர்கள். பின்வாங்குறதா இருந்தால் இறங்கவே விடாது. பயப்படுறது, பின்வாங்குறது, பிரச்சனைக்கு இறங்கவே விடாது. தளர்ந்து பின்வாங்கி விடாதீர்கள். முன்வைத்த கால பின்வைக்க விடாமங்கல்ல திருமலை குர்ஆனுடைய கட்டளை. ஏன் தெரியுமா? கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ பெண்ணும் பெரும் படைகளை சின்னஞ்சிறு கூட்டம் ஓட ஓட விரட்டி தவிர்வழி ஆக்கி இருக்கின்றன அல்லாஹ் குர்ஆன்ல. இதை நம்பணும்ல. குர்ஆன் இப்படி இருக்குது சொல்றது அல்லாஹ். ஏன் இதை நமக்கு சொல்றான்? நீ 10 பேர் தானே இருக்க அப்படின்னு உனக்கு ஃபீலிங் வருது. நம்ம பொழுதானே இருக்கோம் 10 பேர் 20 பேர். ஏன் இந்த பயம்? துப்பாக்கி வச்சு வரலாம், ஒண்ணு செய்ய முடியாது. துப்பாக்கி பீரங்கி வச்சா ஒண்ணு செய்ய முடியாது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்ப யா அல்லாஹ் மதா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கரீப், யா அல்லாஹ் தாங்க முடியவில்லை, யா அல்லாஹ் உன்னுடைய உதவி வராதா என்று கேட்ட நபிமார்களும் உண்டு. உச்சகட்டமாக உள்ளது. நம்ம சக்திக்கு உட்பட்ட ஏற்றிருக்க வேண்டிய உச்சகட்டமாயிட்டா ரப்புல் ஆலமீன் தான் கேட்கணும். முடியும் என்றால் இல்லை, அக்கிரமத்தை எதிர்க்க முடியும். அவன் 10 பேர், நம்ம 5 பேர் போவோம். சவால் விடு. நான் இருக்க வருவேன், சவால் விடலாம்ல. எனக்கு 50 வயசு. இதே 50 வயசுல இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் சேர்த்து 2 பேர் ஃபைட் பண்றேன், அவ்வளவுதான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் 100 பேர்கள் அவர்களை 200 பேர்களை தோற்கடிக்கலாம். ஏன்? ஆள் ஒண்ணு, ஈமான் ஒண்ணு. அங்க ஈமான் இருக்காம அல்லாஹ் நிப்பான், அவுலியா நிப்பான். யா அல்லாஹ் யா முஹீத்தீன்பா, அதை தூக்கி மீச்சலாம். அவனை கூட வந்தானா முடியாது. இந்த குர்ஆன் சொல்லுது அப்படி. 1க்கு 2 அடி. 10 பேர் 20 பேர் துப்பாக்கி தூக்கிவாங்க. அப்ப ரப்புல் ஆலமீன் கையேந்து, யா அல்லாஹ் யார் சக்திக்கு மீறும்போது கையேந்து அல்லாஹ்ட்ட. பயப்படாத, பின்வாங்காத. மௌத்து எப்படியெல்லாம் வருது கற்பனை செய்ய முடியாது. எப்படி வேணாலும் நடக்கும். நம்ம ஆச்சரியப்படுற மௌத்த ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை, நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத இன்னால் இல்ல. இன்னா இல்லைக்கு அர்த்தம் என்ன? இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லோரும் அல்லாஹ் போய் சேருவோம். இது ஆச்சரியமே இல்லையே. மௌத் நடக்கத்தானே செய்யும். நம்ம இன்னால் இல்ல அப்படின்னா ஆச்சரியமான இன்னால் இல்ல. இப்ப நான் இருக்கேன், பேசுவீங்க, நாளைக்கு மௌத்தா போயிட்டான்னு கேள்விப்படுறீங்க. மௌத்தா போயிட்டாரா? ஆச்சரியமா இருக்கு. நேரத்து நல்லா இருக்கா, நீங்க மூத்தா போவோம், செத்தா வந்து சாவோம். அது நடக்காத எல்லாம் இந்த மரணத்தை ஆச்சரியம். அப்படியா? இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு சிம்பிளா எடுக்க சொல்றாங்க. சொல்ல மௌத் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நீண்ட இது ஓகே. மௌத் ஆனப்படுறது அப்புறம் சொல்லும். அப்படியா? போயிட்டாரா? இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய வார்த்தை அது, நிம்மதியான வார்த்தை. ஆக ரப்பல் ஆலமீன் சொல்றான், எத்தனை கையில் காலல்லதில் எதுன்னு அன்னஹும் முலாக்குல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற நம்பிக்கை பெருகினால் தைரியம் கூடும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க.
எப்ப தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வை சந்திக்க போறோமே, அல்லாஹ் என்ன ஆகணுமே, அல்லாஹ் நம்மோட இருக்கானே, இவன் ஏமாத்துறான் அப்படின்னு நினைச்சா தைரியம் கூடும். அப்படி நினைச்சா கம்பின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கதீரத்தன் பிதில்லா, பெரும்பெரும் கூட்டங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டலாம். எப்ப நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். நம்மளே பெருங்கூட்டமாக இருந்து கூட்டத்தை கவனித்தால் நாசமா போயிடும். யாரா இருந்தாலும் சரி, சில நேரங்கள் நம்ம அறியாம அப்படி ஏற்படுது. பல மாநாடுகள், பல ஊர்வலங்கள், ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தான்னு வைங்களேன், ஊர்வலத்தை 20-25 பேர் இருக்கான், ஒரு கவர்மெண்ட் ஏற்று இது போறோம். அப்போ என்ன, அல்லா இருக்கான்பா, கூட்டம் போதும், வந்தா என்ன வராட்டா அல்லா போதுமானு போவான். ஒரு 10,000 பேர் நிக்கட்டும் பின்னால, எங்க கூட்டத்தை பார்த்தியா சொல்றாங்களா? இதுக்கு சம்மட்டி அடி திருமறை குர்ஆன்ல இருக்கு. சம்மட்டி அடி. வயோம ஹுனைன் இது ஆஜபத்துக்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துக்னியானுக்கும் அல்லாஹ் ஷைஆ. ஹுனைன் போர்க்களத்தில் உங்கள் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை அகம்பாவத்தை தந்தது நபியே. ரசூலுல்லாஹ்க்கு இல்ல, சஹாபாக்களுக்கு தந்தது. சஹாபாக்களுக்கு ஹுனைன் போர்க்களத்தில் ஆணவம் ஏற்பட்டது. காரணம் கூட்டம். சின்னஞ்சிறு கூட்டமாக இருந்து பெண்ணும் கூட்டத்தை ஜெயித்த அந்த கூட்டம், அப்பொழுது இருந்த அல்லாஹ் போதுமானவன் என்று சொல், ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டிய சஹாபாக்கள் அன்றைய தினம் இவ்வளவு கூட்டம் இருக்கிறவங்க என்ன சுண்டக்கா போயிடுவோம்னு நினைச்சாங்க எதிரிகளை. என்னாச்சு? சஹாபாக்கள் கவுல் முடியாயிட்டாங்க. சஹாபாக்கள் ஃபலம் துக்னியானுக்கும் அல்லாஹ் ஷைஆ, உங்கள் கூட்டத்தை வைத்து உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லையே. என்னத்தை கிழிச்சிக்கன்னு அர்த்தம். சஹாபாக்களை கேட்கிற அர்த்தம், எவ்வளவு கூட என்ன செஞ்சிட்டீங்க? பத்ர் போர்க்களத்தில் கொலையா இருந்தீங்க, யாரெல்லாம் நீங்க மலக்க அனுப்புறோம், இதனால நிறைய இருக்கிற மமதையில பண்ணுங்க, என்னத்தை கிழிச்சிங்க? வல்லா முதுவீரன் புறமுதுகிட்டு ஓடினீர்கள் அப்படிங்கிறாங்க ஹுனைன்ல. ஹுனைன் போர்க்களத்தில் அப்ப என்ன என்ன வீரம் தைரியமான அல்லாஹ்வை நினைச்சா தான் அது ரவுடிசமா மாறாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களோட ஒரு வீரம் இருக்கு, உங்களோட ஒரு துணிச்சல் இருக்கு, உங்களோட தைரியம் இருக்கு. இது எப்ப உண்மையான வீரமாக துணிச்சலாக தைரியமாக இருக்கும்? அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். நியாயத்தை நிலைநாட்டணும், அநியாயத்தை எதிர்க்கணும், இந்த உணர்வு இருந்தால் அது துணிச்சலாக தைரியமாக இருக்கும். நான் யார் தெரியுமாடா? அராஜகம், ரவுடிசம், அகம்பாவம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். ஃபலம் துக்னியானுக்கும் அல்லாஹ் ஷைஆ சும்ம வல்லைத்தும் முத்பிரீன், நீங்கள் புறமுதுகிட்டு ஓடினீர்கள். அதுக்கடுத்து யா அய்யுஹன் நபியோ ஹர்ரில் முஃமினீன அலல் கிதால், இந்த வசனம் முதல்ல சொல்லிட்டார். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா யஸாலுன யுகாத்திலுனக்கும் ஹத்தா யருதுக்கும் அன்திரிக்கும். திருமறை குர்ஆன் வசனம். வலா யஸாலுன யுகாத்திலுனக்கும் ஹத்தா யருதுக்கும் அன்திரிக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? இந்த வசனத்தை உலகம் அழியும் வரை இந்த சூழ்நிலை இருக்கும். இதை வழங்கிடுங்க எல்லாரும். இப்ப எதுக்கு நம்ம நாட்டுக்கு, இப்ப எதுக்கு இந்த கருத்துல சில பேர் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. உலகம் அழியும் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதிச்சு ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு முடிவு எடுத்து அபூபக்கர் சித்திக் ஆட்சி முடிஞ்சு அப்புறம் உமர் ஆட்சிக்கு நினைச்சு ஏன் வந்து குடுறான்? ஏன் அவரை விட்டான்? ஒரு முடிவுக்கு வந்து இல்ல விட்டானா? விட மாட்டான். வலா யஸாலுன, இந்த குஜராத் பல கலவரம் என்ன அங்கங்க நடக்குது. இந்த வசனம் தான், நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த வசனத்துடைய நிலையை பாருங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். வலா யஸாலுன யுகாத்திலுனக்கும் ஹத்தா யருதுக்கும் அன்திரிக்கும். நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டு விலகும் வரை அவர்கள் உங்களிடத்தில் சண்டைக்கு வருவார்கள். மார்க்கத்தை விட்டு விலகுமா? ஒண்ணு மார்க்கத்தை விட்டு விலகணும், இல்லைன்னா சண்டை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எல்லா ஒரு கொள்கை, எந்த கொள்கை இருந்தாலும் சரி, ஒரு கொள்கையில் நாம் இருக்கோம்னு சொன்னா அந்த கொள்கையை விடும் வரை ஃபைட் வந்துட்டு தான் இருக்கும், வராம இருக்காது. அது சுன்னத் ஜமாத்துகள் நம்ம கொள்கையை ஏற்று சண்டை முடிச்சிட்டு இருக்கான், பிஜேபிக்கார நம்ம கொள்கையை ஏற்று சண்டை முடிச்சிட்டு இருக்கான், இஸ்லாத்தை ஏற்று. தொல்லைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது பிரச்சனைக்குரியதான். இல்லங்க முடியுமாமோ? லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? பிரச்சனைக்குரிய இல்லையா? எல்லா கடவுளும் பொய், அல்லாஹ் மட்டும்தான் உண்மை. இது கோவம் அவனுக்கு பரவாயில்லையே, சூப்பர் கருத்துலாம் சொல்லுவான். உங்க கடவுளே பொய், கடவுளே இல்ல, மண்ணு மட்டை கல்லு, அல்லாஹ் உண்மை. சொல்ல வேணே, கருத்து ஸ்டாண்டானது, தெளிவானது, வம்புதானது. அவனை பொறுத்தளவுக்கு இது உண்மை நம்ம சொல்லி உண்மை. சரி, எதுக்கு நீ சண்டைக்கு வர்ற? என்ன சொல்லணும்? நீ மாத்தி சொல்லு. அல்லாஹ் தவிர எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு போய் அவன் வேண்டானது. அல்லாஹ் பொய், எங்க கடவுள் அதை சொல்லு. ஏங்க அடிக்க வர்ற? அடிக்க விட மாட்டேன். நான் கருத்தை சொல்ல, கருத்தை சொல்லு. நீ
ஒரு கருத்து தான் நம்ம சொல்றோம். இந்த கருத்தில் நாங்க உறுதியாக தானே இருக்கோம். நீ அதெல்லாம் இருந்து சொல்ல, அப்புறம் ஃபைட்டு, சண்டை. அப்ப என்ன நினைக்கும், நீ அவன் கொள்கைக்கு போகும் வரை நம்ம விட மாட்டான். நபியை சொல்லியிருக்கானுங்க. நபி, ஒரு நபி இணை வைத்தலை எவ்வளவு கடுமையாக எதிர்கொண்டிருப்பார் நபி. நம்மளுக்கெல்லாம் அப்பப்போ பயான்ல பேசல, அந்த நகர பேசுவோம். நபி நாடி நரம்பு உயிர் மூச்செல்லாம் ஏற்படுத்தி தான் ஒரு நபி பேசியிருப்பார். எந்த நபியா இருந்தாலும் அப்படிதான். ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. பேசும்போது அவன் என்ன சொல்றான், என்னையா இணை வைக்க கூடாது, இணை வைக்க கூடாதுங்கிற. ஒரு தடவை என் கூட கோயிலுக்கு வாயாங்க தெரியுமா உங்களுக்கு, குர்ஆன்ல இருக்கு. ஒரு தடவை நம்ம சொல்லுவாங்க அஜ்மீரி நாகூர் மணிக்கணக்கில் நம்ம வாதம் பேசுவோம். 1.5 மணி நேரம் 2 மணி விடிய விடிய சில நேரங்கள்ல விடிய விடிய தர்க்கம் பண்ணி, அது எல்லாம் சரிதான் பாய். ஒரு தடவை நம்மளோட அஜ்மீருக்கு வந்து பாருங்க பாய், தெரியுமா செத்து சீரனுக்கு நடப்பாகலாம். இவ்வளவு நேரம் பேசி நடக்கா உங்களுக்கு நடக்கு, நபிக்கு நடந்திருக்க. ஒரு நபியை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றான், கோயிலுக்கு வாங்கய்யா, கடவுளை கும்பிடுயா அப்படின்னு நபியை பார்த்து கேட்டான். அந்த நபி சொல்றாங்க, சக்தம், நீங்கள் இணை வைக்கக்கூடியதற்கு நான் பயப்பட வேண்டுமோ? இதுதான் வாசகம். வாசகம் அவ்வளவு இருக்கு. அப்படின்னா என்ன, நீங்கள் இணை வைக்கக்கூடியதற்கு நான் பயப்பட வேண்டுமோ? அப்ப என்ன சொல்றான், சாமிக்கு பயந்துக்க, அவளியா இணைஞ்சிருவாரு, கைகால் நாசமாக்கிடுவாரு, முடமாக்கிடுவாரு, பிள்ளை சொல்லுவாங்க இல்லைங்க, கைகால வீணா போயிடும், விளங்காம போயிடும் சொல்லுவாங்க. இத மாதிரி நபியிடத்தில் அந்த கடவுளை சொல்லி பயப்படுத்திருக்கான். இன்னையே இப்படி பேசுறீரு. அப்ப நபி என்ன சொல்ற, கைஃபாகா சக்தம், நீங்கள் இணை வைக்கக்கூடியதற்கு நான் பயப்பட வேண்டுமோ? வலா தகாப்புன அன்னக்கும் அசக்தும் இல்லா, அடே நீ இணை வைக்கிறதுக்கு நீங்க பயப்படணும். இப்படி இணை வச்சு அநியாயமா போறமே, அல்லாஹ்க்கு இணை வச்சிட்டமே, ஷிர்க செய்யறவன் பயப்பட வேண்டியது நீ. நீ என்ன பயப்பட சொல்றியோ? நம்ம சொல்லுவாங்கல்ல, இப்படிலாம் பேசாதீங்க, சாலிம் பாஷா வந்தாருன்னா இன்னாவும் தெரியுமா, கிழிச்சிருவாரு, உண்டாக்கிடுவாருமாங்கல்ல. நம்ம என்ன சொல்ற, அவுலியாக்கு என்ன பயப்பட சொல்ற, முஹீத்தீனுக்கு என்ன பயப்பட சொல்ற? முஹீத்தீனை கூப்பிடுறதுக்கு நீ தான் அல்லாஹ் பயப்பட, இப்படி கூப்பிட்டுறேன் அப்படி கேட்கணும். இப்படிலாம் கேட்ட லேசா விடுவாங்களா? பிரச்சனை வரத்தான் செய்யும். என்னைக்கு பிரச்சனை வராது, அவங்க கொள்கையை நீங்க ஒத்துக்கணும், அப்படிதான் வராது. ஒரு நாள் பார்த்தேன், தர்கா கூடாது, அவுலியா கூட நான் சொல்லி பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் அவுலியாக்களுக்கு ஒரு பவர் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னா, இதுதான் இது கரெக்ட். வாங்க ஜமாத்தை வெற்றி போயிடுவாங்க, இருந்தா எடுத்துட்டு போ, வேற என்ன கல்யாணம் நான் வர்றேன், வரி கட்ட வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படிமா. உன் கொள்கையை நீ விடுமுறை பைத்து தான் குர்ஆன் சொல்லுங்க. இதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கத்தியத்தின் ஓடி போய் சண்டை பிடிக்க சொல்ல, நான் உங்களுக்கு அநியாயமாக ஒரு பிரச்சனை வருதா, எதிர்கொள்ளுங்க, கவலைப்படாதீங்க. வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம், தளர வேண்டாம். வாழ்த்தும் ஆலம், ஜெயிக்க போவது நீங்கள். இன் குன்தும் முஃமினீன், ஈமான் இருக்குமானால், அதான் முக்கியங்க. உங்கள்கிட்ட ஈமான் இல்லாம நம்பிக்கை இல்லாம சும்மா அல்லாஹ்னு சொல்ல அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் ஜெயிக்க போவது நீ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நம்பிக்கையோடு, அது சொந்த விஷயமா இருந்தாங்க, உங்களுக்கு சொந்த விஷயமாவே இருக்கு, நீங்க பாதிக்கப்படுற ஃபைட் பண்ணுங்க, ஏத்துணுங்க, என்னென்ன பண்ண அத்தனை செய்து பாருங்க. மிஞ்சி போது அல்லாஹ் பொதுவாக அல்லாஹ் கூப்பிடணும், சக்திக்கு மேலும்போது கையேந்தி தான் தீரணும். அல்லாஹ் சொல்ற இதே சமயத்தில் எல்லோரையும் எதிரியாக்கவும் கூடாது. அதையும் குர்ஆன் சொல்லுது. உங்களோட எத்தனை இந்து சகோதரர்கள் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், எத்தனை நம்ம பாய் ஆட்டை போடுறவங்க இருப்பான், பிசினஸ்ல நியாயத்தான் பார்க்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, சரக்கு வாங்குறது, நானும் தௌஹீத் ஜமாத் தான் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டேய் போடாங்க போட, தௌஹீத் ஜமாத் ஏன் சொல்றேன், உன் நேரடியா சொல்றா, நான் நேரடியா சொல்லு, தௌஹீத் ஜமாத் கேரண்டியா. இங்கே வரக்கூடிய எல்லா பேர்களும் மலக்கை போடு, தூய்மையானவர்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு. எல்லாம் நல்லவன் கெட்டவன் ஃப்ராடு செருப்பு கலாண்டிங்க வர்றானே, எத்தனை செருப்பு கடா போகுது, செருப்பு திட வர்றானே. என்னப்பா உங்க பள்ளிவாசல செருப்பு கலம் வாங்குறாங்க, நாங்க தான் வரவேற்கணும், செருப்பு கலாண்டி ஒரு 4 ரூபாய் ஒதுக்கி நீ வச்சிருக்கணும், இது நம்ம கண்டு என்ன வேலைன்னு தெரியல எனக்கு அப்படி சொல்றாங்க. தௌஹீத் ஜமாத் அப்படி பார்க்காது. தௌஹீத் ஜமாத் என்பது மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். பொருளாதார விஷயத்தில் கேரண்டி கொடுக்க மாட்டோம், பொருளாதாரத்தில் தர்மம் செய்யுங்க, அது கேரண்டி கொடுப்போம். யாரு களவாண்டாம, யாரு திருடாம பார்ப்போம். நம்மளை மிஞ்சி திருடை விட்டு தெரிந்தால் விலக்கி விடுவோம், அவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும், அது ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் நினைக்கலாம், எவ்வளவோ நமக்கு கொடுத்தோம், எவ்வளவு பேரு மொத்தமா 50 லட்சத்தை கொண்டு ஓடிட்டான் ஒருத்தன்,
அப்ப இன்னொரு 39 லட்சத்தை கொண்டு ஓடிட்டான். இப்படி தந்தா ஓடுனீங்கன்னா யார்கிட்ட கொடுக்க? இது தேவையில்லாத கற்பனை. இப்படி கற்பனை பண்ணுவீங்க, பெத்த பிள்ளைய நம்ப முடியாத. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய வளர்க்குறான், கஷ்டப்படுறான், நல்ல பிள்ளை சாப்பாடு கொடுக்கான், கான்வென்ட்ல சேர்க்கிறான், ஸ்கூல்ல சேர்க்கிறான், காலேஜ் டாக்டர் ஆகலாம், நல்ல டாக்டர் ஆகி அமெரிக்காவில் 5 லட்சம் சம்பாதிக்கான். யாரு? இவன் வளர்த்த பிள்ளை. அப்புறம் இன்னொரு படிக்க வச்சான், இன்ஜினியர் அவன் வளர்ந்தான். இப்படி அவன் பிள்ளை 4 பிள்ளை என்ன செய்ய போய் கடைசியில் ஒருத்தனும் பெற்றவனும் சோறு கொடுக்குற. அப்படி வச்சுக்குவோம். இப்படி போனா ஒருத்தன் தர மாட்டான், என் பிள்ளைக்கு நான் சோறு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்படி பிள்ளைகளை வளர்த்த யார் சோறு தருவா? இந்த கற்பனை தேவையற்றது. அவன் செஞ்சாலும் இவன் செய்யணும் அர்த்தம் இல்லை, தேவையில்லை. ஒரு 2 பேர் திருடனா எல்லாம் திருடுவான் அர்த்தமா? திருடுவான். இப்ப கூட தமிழ்நாடு தமிழ் தெரியாம திருட இருக்கும், தெரியாது. அல்லாஹ் வரம் தெரியாது. எல்லாமே அப்படித்தான். இந்த பள்ளிவாசல்ல இருக்கு, இங்க திருட இருக்க மாட்டாங்களோ? சொல்ல முடியாது. நமக்கு என்ன தெரியும்? சிலவர் நினைப்பீங்க இவ்வளவு பேசுறாரு, இவரே திருநாள் இருந்தாலும் இருக்கும் இப்படி நினைக்க. நான் சொல்ற ஒரு பேச்சுக்கு தெரியாதுங்க, ஜாக்கிரதையா. அல்லாஹ் கேட்ப, யா அல்லாஹ், அயோக்கியர்கள் கையில் என் பணம் போய் சேர்ந்துடக்கூடாது, பிராடிட்ட என் பணம் போய் சேர்ந்துடக்கூடாது, திருட்டு பேர்ல என் பணம் போய் சேர்ந்துடக்கூடாது. என்னுடைய தர்ம பணம் நீ விரும்பக்கூடிய நல்ல காரியத்தை போய் சேர்வதற்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்து. ரப்புட கையெழுத்து இதே உங்களை குழப்பம். சரி, ரப்புட கையெழுத்திய உண்மையில உனக்கு திருட்டு போயிடும், உங்க மீது குற்றம் இல்லை. அப்படிதான் நாங்கள் ஏன் குழப்பிக்கிற வேண்டியது இல்லையே. ஒரு திருநாள் எல்லாரும் திருநாள் விஷயம் கிடையாது. அதனால தௌஹீத் ஜமாத் என்பது இந்த பண விஷயத்துல எப்படி எவ்வளவு நாள் கொடுங்க பாய், நம்ம பள்ளிக்கு வந்துட்டா நாங்கள் ஆச்சு பாய் இப்படி சொல்லல, கொடுக்காதீங்க. அவன் நேர்மனா கொடு, அவன் ஒழுக்கம்னா கொடு. ஒரு அப்துல் காதர் கூட ஃப்ராடா இருப்பான், ஒரு மாடசாமி பிசினஸ்ல நேர்மையா இருப்பான். அதனால நேர்மையை இஸ்லாம் கவனிக்குங்க. இப்படி சொன்ன உடனே நம்ம கவனிக்க கொடுக்க கூடாது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம். மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு சண்டைக்கு வரவில்லை, ஊரை விட்டு உங்களை துரத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரமாட்டாங்க. பாய் அது உங்க கொள்கை பாய், நீங்க சொல்றீங்க அது ஓகே, நமக்கு ஒத்துறாது பாய், இது ஓகே. மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை, அதனால் உங்களை உயிரை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. சில ஜமாத் சொல்லுங்க, ஊரை விட்டு விளக்கடா இவனை தூரப்போ சொல்றா அப்படி சொல்லுவான். சில பேர் நம்ம தான் கரெக்டா செய்யல, அவனோட கரெக்டா செய்யறான், நம்ம பேசாம சும்மா இருப்போம் இப்படி சொல்ல ஜமாத் இருக்கு. எத்தனை ஊர்ல இருக்காங்க. நம்ம நபி வழிபடி நடக்க முடியல, நடக்கல, பிராக்டிகல் சில கஷ்டமா இருக்கு, அவன் பண்றான், பரவாயில்ல. இப்படி அவங்களை சண்டை பிடிக்க கூடாது. அன் தபர்ருஹும், அவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள், நல்ல விதமாக நடந்து கொள். ஒத்துகுசித்து இலைஹிம், அவர்களிடத்தில் நேர்மையாக நடந்து கொள். மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வருகிறான். இன்னமா இன்ஹாக்குல்லாஹு அலில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன். மார்க்க விஷயத்தில் ஃபைட், மார்க்க விஷயத்தில் சொல்ல மாட்டான். அவன்கிட்ட அன்பாலும் மண்ணால் போட தோப்பட அப்படின்றான். மார்க்க விஷயத்தில் ஃபைட் கொள்ளியே நீ. சொந்த விஷயத்தில் ஃபைட் பண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். சொந்த விஷயத்தை சண்டைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில பேர் சொந்த விஷயத்துக்கு சண்டைக்கு வந்தா விட்டு கொடுக்க மாட்டான். மார்க்க விஷயத்தான் அப்படிலாம் பார்த்தா முடியுமா பாய், பாத்தியா ஒருத்தன் செய்யணும் ஒருத்தன் அப்படியா. இவன் சொந்த விஷயமா இருக்கும். சொந்த விஷயம் அண்ணன் பிரச்சனை, ஒரு கும்பா இருந்திருக்கும் வீட்டுல, கும்பா எந்த பேரு சட்டி சட்டி இருந்திருக்கும். அத்தா வாங்கி வச்ச சட்டி, இது அண்ணனுக்கா தம்பியா மண்டை உடையும். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் அந்த கும்பா, எனக்கு சட்டி, எனக்கு ஆப்ப, அந்த மூர்க்கானி அத்தா வாணி எனக்கு தான். இதை என்ன ஒன்றை நான் பைசா விட்டு கொடுக்க மாட்டான். வழிகேடு சமாச்சாரத்தில் அதெல்லாம் பார்த்தா முடியுமா பாய். கொலக்கட்டை வாங்கி தின்னா என்ன பாய் தப்பு, அது ஹலால் தான பாய், அது மாவுல தான பாய் பிறந்திருக்கு. பராச்சை காசுல சோத்திரையா பாய் ஹராம் இறக்குது, தின்னி போயிடுவாங்க. குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், பிறர் உன்னை துச்சமாக நினைப்பது போல நடக்காதுங்கிறான். நபியே, பிறர் துச்சமா நினைக்க. நான் பேசுறேன் வரதட்சணை கல்யாணத்தை பத்தி கடுமையா சாடுறேன். அதெல்லாம் ஒரு கல்யாணமா எருவு மாட்டுத்தனமானது. ஏன் தன் வீட்டில் இருக்கக்கூடிய மாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷப்படுறான், எருவு மாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷம். பொண்டாட்டி பொம்பளை பத்த கவலைப்படுறானே. அவன் மாடு பெண்குட்டி போட்டா பொம்பளை குட்டி நல்லது, கண்டு பெண்ணி. அவன் மனைவி பொம்பளை போடலாம், போட்டையா திருப்பியும் இப்படிங்கல்ல. அப்போ தன் பிள்ளையே கூட கேவலமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு எருவு மாட்டை விட கேவலம் அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு உட்டியாடா அந்த வரதட்சணை விட்டுடுச்சா அப்படின்னு கார சரமா நான் பேசுறேன். பேசிட்டு அதே வரதட்சணை கல்யாணம் என்னை கூட்டு போய் பிரியாணி வச்சிருக்காங்க, லெக் பீஸ் நீளமா, நான் எடுத்து கடிங்க பேசலாம் வரதட்சணை சோத்தை கண்டு உடனே
மூதே, இவெல்லாம் துச்சமா நினைக்கானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே துச்சமாக நடப்பது போல நினைப்பது போல நடக்காது. இவன் ஜோர் எனக்கு இருக்கு. இப்படி இருந்தா அந்த இடத்துல போய் திண்ணனை எப்படி மதிப்பான்? அந்த சபையா செஞ்சங்கிற அது மோசங்கிற அந்த இடத்துல மனித கௌரவம், உன் கௌரவம் குறைஞ்சிடும். ஒரு பேசுறது அசால்ட்ட எடுத்துக்க மாட்டேன். எதுவுமே அப்படிதான். அப்படி முரண்பட்டு நிற்காதே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்களா, ஓகே, அந்த தபர்ருஹும் அவர் அன்மா நடந்து கொள்வோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வந்தால் அல்லாஹ் சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பும் கூட்டம், மறுமையை நம்பும் கூட்டம், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை பிடிக்கவில்லை சிலருக்கு, அவன் தூதருடைய சொல் பிடிக்கல, அல்லாஹ் சொன்னா ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் பிடிக்கலன்னா காபிர்களும் ஆர்எஸ்எஸும் பிஜேபி மட்டும் நினைக்காதீங்க. நம்ம பாய்மார்கள் நிறைய இருக்கான். எங்களுக்கு எல்லா அல்லாஹ்வும் தெரியும் சொல்லி பாருங்க குர்ஆன்ல. எங்களுக்கு தெரியாத குர்ஆனா, எங்களுக்கு தெரியாத அல்லாஹ்ட பதில், நான் அல்லாஹ்ட பதில் சொல்லிக்கிறேன், நீ வேற பதில் இருக்கா? ஒரு அரசு, ஒரு கவர்மெண்ட், துபாயுடைய ஷேக் மன்னர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, என்னங்க நாடு இப்ப நாசமா போச்சு துபாய், மற்ற நாடை விட ரொம்ப சீரழில் வட்டியில் மூழ்கி நாசமா போன நாடு துபாய் ஒன்று. எப்படி இருந்த நாடு அது? சிங்கப்பூரை விட மேல போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொருள் தயாரிச்சு வருதுன்னா சிங்கப்பூருக்கும் துபாய்க்கு அனுப்பிட்டு இருந்தான். இப்ப ஏன் பின்னால வச்சு? அகம்பாவம், பதவி பெருமை. என்ன சொல்றான் அந்த மன்னர், ஏங்க இப்படி பண்றீங்க? நாட்டில் ஒரு கண்ட்ரோல் வேணாமா? விபச்சார விடுதிகளும் பள்ளிவாசல் பக்கத்துல இந்த மாதிரி லாட்சியில கட்டுவதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணா என்னன்னு தூதுக்குழுக்கள் சில பேர் மார்க்க பயத்தில் உள்ளவங்க போய் சொல்றான். அவன் கேட்க அந்த ஆள் சொன்னாரு, யூ வாண்ட் டு கோ டு ஜன்னா, இங்கிலீஷ்ல பேசுறான், அமெரிக்க தாகம். யூ வாண்ட் டு கோ டு ஜன்னா, யூ கேன் கோ மாஸ். யூ வாண்ட் டு கோ டு ஜஹன்னம், யூ கேன் கோ லாட்ஜ். அதாவது உனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு போ, உனக்கு நரகம் வேண்டும் என்றால் லாட்ஜுக்கு போ. என்ன மன்னர் இப்படி சொல்றீங்க? நாளைக்கு அல்லாஹ் கேட்க மாட்டானா? யூ டோன்ட் வெரி, ஐ மீட் அல்லாஹ் அப்படின்ற மீட்ட முந்தி அல்லாஹ்வை தொலைச்சிட்டான். அப்படி கொண்டு விட்டுரும். அந்த பதவி எங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு அது. அரபு நாடுகள் ஒண்ணு சேர்ந்தா அமெரிக்காவில் ஆடி போயிடுவான். சவுதி அரபு நாடுகள் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? நம்மள்கிட்ட அவன் கேட்பாங்களா? ஏன்டா இவ்வளவு பெரிய இதா இருந்தீங்களா, நீங்களா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, அக்கிரமம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்க, இதை கேட்க நமக்கு சக்திக்கு தெரியாம ஆர்ப்பாட்டம் சத்தம் போட்டுட்டு இருக்கோம். ஒரு கவர்மெண்ட் நினைச்சா அவன் அந்த கொஸ்டின்லாம் உண்டு. இந்த ஆணவம் எங்க கொண்டு விட்டுடுச்சு? அந்த பதவி வெறி அப்படி கொண்டு விட்டுருமா? அதான் அல்லாஹ் சொல்றான், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்தினான். ஐ மீட் அல்லாஹ்னா என்ன? அந்த கமிஷனர் போலீஸ் சந்திக்க முடியாது, நான் அல்லாஹ் பாத்துக்கிறேன். அப்ப அல்லாஹ்வை அவன் மதிக்கல, அதான அர்த்தம். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அவன் தூதரை நம்பக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை மதிக்காத வெறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்ல ஏற்றுக்க மாட்டான், அவன் தூதர் சொல்ல ஏற்றுக்க மாட்டான். அந்த கூட்டத்திலும் இவர்கள் அன்பாக நேசமாக நடக்க மாட்டார்கள். உலவுக்கான ஆபாவும் அபுனாவும் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும், பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் உற்றாராக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நேசிக்காவிட்டால் உன்னை ஏண்டா நான் நேசிக்கணும், உன்னை ஏண்டா நான் அன்பா இருக்கணும்? அப்படின்னா மாமனாவது மச்சானாவது அக்கா புருஷனாவது எவனா இருந்தானே, இந்த அக்கா புருஷன் சில இடத்துல பேசுவாங்க, என்னடா உங்க அக்காவை கட்டிருக்காரு அவரு, அவர்கிட்ட போய் தகுதி சொல்லி சண்டை உடைக்க அக்கா புருஷனா தலை கூட சொல்லு. என்ன பயமுறுத்துறாங்க? அக்கா புருஷன் மார்க்க விஷயத்துல பிரச்சனை இல்லை, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான், மச்சனா நீ சொல்றது கரெக்ட், அப்போ மச்சான் வாங்க மாமா வாங்க உட்காருங்க. என்னடா ரொம்ப பெரிய உங்க அக்காவை கெட்டுக்கணும் ஆகும் இல்லையோ, தலா கொடுற இல்லை. எங்க ஊர்ல ஒரு தீர்மானம் போட்டாங்கல்ல, தௌஹீத் பேசுறவங்களுக்கெல்லாம் பொன் கொடுக்க கூடாது தீர்மானம். உடனே நான் ஏறி பப்ளிக் கூட்டத்துல ஏற்கனவே கொடுத்த பொண்ணெல்லாம் வாபஸ் வாங்கடா, ரொம்ப நல்லது. எதை தீர்மானம் பண்ணும் துப்புல வரீங்க, என்ன ஒரு ஜமாத்தா இது? அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அதனால மாம மச்சான் அண்ணா தம்பி உறவு உயிரை கொடுத்து உறவை காக்கலாம். எப்ப? அல்லாஹ்வை அவன் நேசிக்கணும், அவன் தூதரை நேசிக்கணும். அல்லாஹ்வை வெறுப்பான், மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வருவான். இவன் எனக்கு மாமனா மச்சானா தேவையில்லை, மார்க்க விஷயத்தில் போயிட்டு வராது. உன்னால செய்ய முடியலையா, சரி என்ன விட்டு. இதுதான் போர்க்குணம், இதுதான் அக்கிரமத்தை எதிர்க்கும் குணம், இதுதான் அராஜகத்தை ஒழிக்கும் குணம், இதுதான் துணிச்சல், இதுதான் வீரம், இதுதான் தைரியம். இது போன்ற தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்களை சொன்னனே தவிர நாளைக்கே கத்தி தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. தேவைப்படுமானால் தூக்கலாம்.
அக்கிரம் ஒரு மகால் தூக்கலாம். ஃபமன் அத்ததா அலைக்கும் ஃபஅத்தது அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும். வரம்பு அவர்கள் கடந்தால் நீ வரம்பு கடக்க வேண்டாம், கூடாது. அவர்கள் எவராக இந்த எதிரிகள் உன்னை எதிர்ப்பு வீட்டிலேயே இருக்கலாம், தெருவிலையா இருக்கலாம், வீதியிலையா இருக்கலாம், நாட்டிலையா இருக்கலாம், எவரா இருக்கட்டுமே, அவர்கள் உனக்கு வரம்பு கடந்தால் நீங்களும் வரம்பு கடங்கள். தவறே இல்லை, குற்றமே இல்லை. போர்க்குணம் என்னும் என்ற உணர்வோடு இருங்கள். அது கோழையாக அராஜகமாக அட்டுழியம் செய்வதால் ஆக்காமல் உண்மையான வீரம் சரியா நபிகள் பெருமானாருக்கு இருந்தது, அபூபக்கர் சித்திக்கு இருந்தது, உமருக்கு இருந்தது, அது போன்ற வீரங்கள் எப்பவுமே ஹதீஸ் அடைஞ்சாங்க சஹாபாக்கெல்லாம் என்பதை கவனித்துக் கொண்டு அக்கிரமத்தை எதிர்ப்போம், அநியாயத்தை ஒழிப்போம், நியாயத்தை நிலைநாட்டுவோம். இந்த உணர்வை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன்.